ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா பஜாஜில் புதுசாக ஃபுல்லி மோடிஃபைட் டென்ட்டெல்லாம் அடித்து கம்பெனிலே ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி வர ரிவ்யூ ஒன்று உங்களுக்கு காட்ட போகிறேன். அதை காட்ட தான் வந்திருக்கேன். வாங்க அப்படி பார்க்கலாம். இதான் வந்து பஜாஜில் வந்து 2026 புதுசாக வந்து ரிவ்யூ RE BS6 இங்கே பாருங்க. சன்வைசர் அடிச்சே வருது. இதெல்லாமே கம்பெனி ஃபிட்டிங். ஓகே, சன்வைசர் அடிச்சே வருது. அப்படியே தம்பி எப்படி நிப்பாட்டு அப்படிங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீட் எல்லாமே கம்பெனியில் அடித்து வருது. சீட்ஸ் அப்படி இருக்குன்ட்டு ஸோ இதெல்லாம் மக்கள் ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸோ அதே டிஜிட்டல் டிஸ்பிளே. ஸோ இங்கே வந்து MP3 பிளேயர் வந்துடுது. MP3 பிளேயர் வந்துடுது. ஸோ அதே மாதிரி சார்ஜிங் ஷாக்கெட் வந்துடுது. டிஃபரெண்ட்டுக்கு இருக்குது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டென்ட் வந்து ஃபுல்லாகவே அடித்து வருது. இங்கே பாருங்க, உங்களுக்கு டென்ட் எப்படி இருக்குங்க காட்டு தம்பி. இங்கே அப்படியே இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ரெயின் கவரும் வந்துடுது இதுக்கு பாருங்க. ஸோ ரெயின் கவர் இதுக்கே வந்துடுது. இந்த ரெயின் கவர் வந்து டிசைனை பாருங்க, நான் உங்களுக்கு பார்க்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடும் வந்து ஃபுல்லாக வெளியே விளங்குறதுக்கு மாதிரி வந்து வந்துருக்காங்க. நல்லா இருக்கா இது? இது பாவிக்குமா? இது ஓரளவு பாவிக்கும். பெருசாக உறுதி ஒன்றும் இல்லை, ஆனால் சாதாரண நல்ல குவாலிட்டியில் இருக்குது. இதில் விலையை வந்து நான் கடைசியில் வீடியோ முடிவு போட்டு சொல்கிறேன். இங்கே வர இன்னும் கொஞ்சம் நாள் அப்படி அப்படியே ஆட்டோட பின் சைடு பாருங்க. ஏன்னா இந்த கிளாஸ் இது வந்து மக்களே, இது வந்து இது மாதிரி பிளாஸ்டிக் ஒன்றில் தான் வரும். ஸோ ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாகவே கிளாஸ் வச்சு அடிச்சிருக்காங்க பாருங்கள். இது ஃபுல்லாகவே பீடின்லாம் கொடுத்து ஃபுல்லாகவே கிளாஸில் இருக்குது. அப்படியே வாங்க. ஸோ பின்னுக்கு எல்லாமே அதே மாதிரி தான், எந்த சேஞ்சஸும் இல்லை. இங்கே வந்து கண்ணாடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக பீடின்னு ஒன்று வந்திருக்கு. கண்ணாடி வந்து ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்படி அங்கிட்டு அந்த சைடு அப்படி பார்த்தீங்களா? இதில் இந்த சைடில் அப்படியே வந்துடுது. இதில் வந்து நமக்கு வந்து கருப்பு வந்துருந்துச்சு, இதில் வந்து பச்சை கலராக இருக்குது. மற்றபடி இங்கே பாருங்க, இந்த காற்று வாரத்துக்கு யூஸ் பண்ணுறது இது அப்படியே வீட்டு வாங்குறது. இங்கே பாருங்க, இதுவும் வந்துடுது இதுக்கு. ஆனால் இது வந்திருக்க இடம் தான் கொஞ்சம் நல்லா இல்லை, ஒரு மாதிரியாக இருக்கும். இதுக்கு வந்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரி, காற்று வரணும் இன்னைக்கு தானே. ஆனால் அது கீழே வந்தால் கீழே காற்று வந்து வேலை காற்று வருமா இதில்? காற்று வரும். ஓகே, ஸோ மற்றபடி பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. அப்படி உள்ளே கூப்பிட்டு காட்டு, உள்ளுக்கு அப்படி ஃபுல்லாக காட்டு. மக்களே, எல்லோ வீல் வந்து வந்திருக்கு. இதுக்கு எல்லோ வீல் இல்லை, இது வந்து ரிம் கப் கொடுத்துருக்காங்க. சரியா, பிளாஸ்டிக்கு ரிம் கப் ஒன்று வந்துருக்கு. ஸோ அங்கிட்டும் ஸோ பஜாஜ் லோகோடே வந்திருக்கு. அது அப்படியே அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்துருக்கும். இதை வந்து இப்படி உள்ள வந்து மடிச்சுக்கலாம். மடிக்கிறது பெருசாக கஷ்டம் இல்லை, லேசாக. ஆனால் இது வந்து அந்த ரஃப்பான மெட்டீரியல் இல்லை, சாதாரண மெட்டீரியல். அதே போல் எப்படி போட்டு அந்த சைடில் இருந்து மடிக்கணும், உள்ளுக்கு இருந்து மடிக்கலாம். லொக் பண்ணிக்கலாம். எப்படி லொக் பண்ண தருக்கி போய் லொக் பண்ணி காட்டு.
இப்படிதான் ஸோ அதுபடி ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இல்லையா, இந்த வீலுக்கு வந்து புதுலாகவே கம்பெனியால் டென்ட் அடித்து சன்வைசர் ஃபிக்ஸ் பண்ணி அந்த காற்று வாரத்துக்கான சைடில் ஃபிக்ஸ் பண்ண 2 தூணும் ஃபிக்ஸ் பண்ணி டென்ட் எல்லாமே கம்பெனி ஃபிட்டிங்லேயே வந்துடுது. ஸோ டென்ட்டு கீழே வர அந்த பட்டர் இருக்கு இல்லையா, அந்த பட்டர் லைன் எல்லாம் கவர் பண்ணி எல்லாமே செஞ்சு வந்துடுது கம்பெனியால். இந்தியாவால் இதெல்லாமே செஞ்சு வந்துடுது. இங்கே பாருங்கள், உள்ளுக்கு சீட் செட்ஸும் இதெல்லாமே கம்பெனியால் அடித்து வந்துடுது. சீட்லனா இப்போ 2 பேத்துக்கு உட்காரக்கூடிய மாதிரி தான் அடிச்சிருக்க மாதிரி இருக்குது. இந்த சைட் கண்ணாடி இருக்கு இல்லையா, அது வந்து முன்னே வந்து பொலித்தீனில் வரும். ஸோ இப்போ டென்ட் அடித்து வர வீலுக்கு வந்து இது வந்து கண்ணாடியிலே அடிச்சிடுறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரியும் இருக்குது, நல்லா இல்லாத மாதிரி. எனக்குன்னா இது பிடிக்கலை. ஏன்னா இப்போ இதுக்கு வந்து 1.5 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வந்து எடுக்கிறாங்க. நார்மலாக 3 வீலர் விட வந்து 20,70,000 ரூபா ப்ளஸ் அதுக்கு டிரான்ஸ்போர்ட் ஹெட் ஆகும், மற்றபடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஹெட் ஆகும். அது இல்லாமல் இப்போ இப்படி டென்ட் அடித்து வரதுக்கு கூடுதலாக இன்னொரு 1.5 லட்ச ரூபா செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது எல்லாமே கண்ணாடியில் வந்து ஃபுல்லாக டிசைன் பண்ணி வந்தாலும், ஆனால் அந்த நம்ம ஸ்ரீலங்காவில் ஒரு டிசைன் ஒன்று இருக்கு இல்லையா, ரொம்ப பாப்புலராக இருக்குது, இல்லாட்டி பண்ண எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரியான டிசைன்ஸ். டென்ட் அடிக்கிறதும் அந்த சீட்ஸும் பின்னுக்கு அந்த பக்கெட் சீட் மாதிரி அடிப்பாங்க, நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் அந்த மாதிரி டிசைனில் இல்லாமல் இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. எனக்கு நான் பார்க்குறதுக்கு பிடிக்கல. இது போல் 1.5 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணி இந்த கொஞ்சம் வேலை செஞ்சுருக்காங்க, இது அவ்வளோ குவாலிட்டியாகவும் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. இந்த 1.5 லட்ச ரூபாய் நம்ம வந்து ஸ்ரீலங்கா உள்ளுக்கு செலவழிச்சு எடுத்தோம்னா இதை விட அழகான டென்ட் ஒன்று அடித்து நல்ல அழகான சீட் செட் ஒன்று போட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு அந்த 10-12 இன்ச்சு டிஸ்பிளே வர ஒரு MP3 பிளேயர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் டிஸ்பிளேயோடு. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணால் இன்னும் எந்த எலோவில் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ரிம் கப்பெல்லாம் கலட்டி போட்டு. இது மாதிரி நிறைய வேலை செய்யலாம். 1.5 லட்ச ரூபான்றது பெரிய அமௌண்ட் ஒன்று ஆட்டோ வந்து மோடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி 1.5 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணி கம்பெனியால் அடித்து வர இந்த 3 வீலை வந்து எடுக்கிறத விட நார்மலாக வர 3 வீலே எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அந்த 1.5 லட்ச ரூபாய் கையால் போட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி டிசைன் பண்ணிக்க. ஏன்னா இது வந்து அவங்களுக்கு தேவையான மாதிரி டிசைன் பண்ணி வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து செலவழிச்சு டிசைன் பண்ணால் சீட்டெல்லாம் நமக்கு தேவையான மாதிரி அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு இந்த சீட் செட்டெல்லாம் உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணிடலாது. இப்போ பச்சை கலருக்கு இந்த கருப்பும் பச்சையும் வச்சு தான் அடிச்சு அனுப்புகிறானுங்க. ஸோ இதே உங்களுக்காக இருந்தால் உங்களுக்கு வேண்டிய கலர்ஸில் சூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வேண்டிய டிசைனில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மக்களே, நீங்கள் வந்து 3 வீல் எடுக்கிறேன்னா நான் எடுக்கிறதா இருந்தால் இப்படி அடிச்சது எடுக்க மாட்டேன், அடிக்காமல் சும்மா நோமலாக வரதுலேயே அதான் எடுப்பேன். இந்த 20,70,000 ரூபாய்க்கு வரது தான் எடுப்பேன். நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் எப்படி 3 வீல் எடுப்பீங்க? இந்த மாதிரி சீட் செட் அடிச்சது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 1.5 லட்ச ரூபா கூடுதலாக கொடுக்குறதுக்கு இந்த சீட் செட்டும் இந்த டென்ட்டும் வந்து பொறுமதியாக அந்த அளவுக்கு அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே. ஸோ மக்கள், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு புதிய வீடியோ வந்து இன்னொரு 2 or 3 டேஸில் மறுக்க சந்திக்கலாம். அடுத்த வீடியோ வந்து நம்மளோட வீகோ இருக்கு இல்லையா, பஜாஜ் வீகோ, அதை பற்றின வீடியோவாக தான் இருக்கும். ஓகே.